என்ன குளிக்க கூட அவர் கவின் விட மாட்டார். எனக்கு இந்த மாதிரி கொடுமைலாம் கவினும் அவங்களோட ஃபேமிலியை பண்ணது. நான் கவின் கிட்ட எவ்வளவோ கெஞ்சினேன், ப்ளீஸ் என்னை விட்டுருன்னு. ஆனால் கவின் என்னை விடலை. ஸோ அப்படின்னு சொல்லி ரிதன்யா அவர்கள் ரொம்ப அதிர்ச்சியான ஒரு ஒரு வாய்ஸ் நோட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க ரிலீஸ் பண்ண வாய்ஸ் நோட்டில் உண்மையாலுமே இந்த மாதிரிலாம் மக்கள் தமிழகத்தில் இருப்பாங்க, ஃபேமிலி இருக்குமா அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரிதன்யா அவர்களோட கேஸ் அதிகமாக பேசப்பட்டது. அதாவது வரதட்சணை கொடுமையால் ரிதன்யா அவர்கள் உயிரிழந்திருக்காங்க. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் அந்த ஆடியோவில் வரதட்சணை கொடுமை மட்டும் கிடையாமல் அவங்க அடுத்தடுத்து என்ன கொடுமைகள் அனுபவிச்சாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதாவது ரிதன்யா அவர்களுக்கு கரெக்டாக 200 பவுன் நகையை போட்டிருக்காங்க. 3 கோடி செலவு பண்ணி அவங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா அவருக்கு அவங்களோட ஹஸ்பண்டுக்கு ஒரு லக்ஸுரியான காரும் வாங்கி கொடுத்துருக்காங்க. 5 கோடி ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணியிருக்காங்க. இது பத்தாதுன்னு அவங்களோட கணவர் நாங்கள் நிறைய பெரிய ஃபேமிலி, எங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. உங்கள் அப்பா போடுறேன்னு சொன்னாங்களே, ஏன் போடலை அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்காங்க. ஸோ கல்யாணம் ஏப்ரல் 20ஆம் தேதி ஆச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 2 வீக் எல்லாம் சந்தோஷமாக தான் இருந்தது. எந்த பிரச்சனையும் ரிதன்யா அவர்கள் சொல்லாமல் இருந்தாங்க. பிரச்சனை வந்திருக்கு, ஆனால் ரிதன்யா அவர்கள் சொல்லாமல் இருந்தாங்க. 2வது வாரத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி நிறைய நீங்கள் அப்பா இப்படி தரேன்னு சொன்னாங்க, ஏன் தரல அப்படின்னு சொல்லி கவின் மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபேமிலி ரிதன்யா அவர்களுக்கு பயங்கரமான ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. இதையும் தாண்டி ரிதன்யா அவர்கள் குடிக்கும் போகும்போது கவின் அவர்கள் அவங்க பின்னாடியே போவாங்களாம். தனியாக குடிக்கவே விட மாட்டாங்களாம். நானும் வரேன் அப்படி சொல்லி பின்னாடியே போயிடுவாங்களாம். அப்போ ரிதன்யா அவர்கள் நம்ம காதலித்து திருமணம் செய்து கொள்ளலை, நம்ம அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணோம், உங்களுக்கும் எனக்கும் பெருசாக ரொம்ப பழக்கம் இல்லை, கொஞ்ச நாள் தான் பழக்கம் இருக்குது, எனக்கு இது ரொம்ப கூச்சமாக இருக்குது, ப்ளீஸ் இப்படி பண்ணாதீங்க, கொஞ்ச நாள் போனால் தான் சரியா, கொஞ்ச நாள் போனால் தான் உங்க கூட ரொம்ப டச் ஆக முடியும், லிங்க் ஆக முடியும், ப்ளீஸ் எனக்கு இப்போ ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப சங்கடமாக இருக்குது, ப்ளீஸ் வராதிங்க அப்படின்னு நிறைய டைம் சொல்லியிருக்காங்க. ஆனால் கவின் அவர்கள் இதை சுத்தமாக கண்டுக்காமல் மீண்டும் மீண்டும் அதே ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒரே ஒரு விஷயத்தை தான் ரிதன்யா அவர்கள் வாய்ஸ் நோட்லேருந்து வெளியிட்டு இருக்காங்க. இதையும் தாண்டி ரொம்ப கொடூரமான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறமா 2 வாரத்துக்கு அப்புறம் ரிதன்யா அவர்கள் அவங்க தந்தை வீட்டுக்கு போயிருக்காங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்தது, என்ன பண்ணுறேன்னு தெரியல, ப்ளீஸ் என்னால் முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப பேசியிருக்காங்க. அதுக்கு அவங்க தந்தை இதெல்லாம் நடக்கும், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில் முடிச்சிருக்காங்க. இது ரிதன்யாவுக்கு இன்னுமே மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா கவின் அவர்கள் மீண்டும் வந்திருக்காங்க ரிதன்யா அவர்கள் கூப்பிட்டு போக. ஸோ ரிதன்யா அவர்கள் மீண்டும் கூப்பிட்டு போயிருக்காங்க. மீண்டுமே அந்த கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க. தொடர்ந்து ஒரு 20 நாள் ரிதன்யா அவர்களுக்கு கவின் அவர்கள் பயங்கரமான ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. அவங்க ஃபேமிலியும் பயங்கரமான ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. அதை தொடர்ந்து கொஞ்ச நாள் எங்கள் அப்பா வீட்டில் இருக்கும் ஆசைப்பட்றேன், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. ஸோ அப்பா வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அப்பாவோட காரில் தானே ட்ரைவ் பண்ணிவிட்டு ஒரு கோயிலுக்கு பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போயிருக்காங்க. கோயிலுக்கு போயிட்டு ஒரு 8 மணி நேரம் காணோம் அப்படின்னு சொல்லி அவங்களோட தாய் கால் பண்ணியிருக்காங்க. காலும் எடுக்கலை. ஸோ அதுக்கப்புறமா தான் ரிதன்யா அவர்கள் காரிலே மரணம் அடைந்திருக்காங்க. அதாவது கார்லேயே சூசைட் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷத்தை குடித்து சூசைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகிறது. கார்லேயே இறந்துருக்காங்க, ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்க. அதுக்கப்புறமா காருக்குள்ளேயே அவங்களோட வாய்ஸ் நோட்டை அப்பாவுக்கு இந்த மாதிரி நான் நீங்கள் கொடுத்த பொருள்லாம் இந்த மாதிரி இடத்துல தான் நான் வச்சுருக்கேன், ஸோ கபோர்டில் வச்சுருக்கேன், சாவி இதில் சாவி கீ செயினில் இருக்குது, அப்படி இப்படி பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க, அப்படி இப்படின்னு நிறைய விஷயத்த அவங்க அப்பாவுக்கு சொல்லியிருக்காங்க. என்னால் முடியலப்பா, சாரிப்பா, என்ன மன்னிச்சிடுங்க அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பொண்ணுக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறத விட ஒரு சொசைட்டி ஒரு பொண்ணை எந்த மாதிரி க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்குது. இப்போ மேரேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணை யாரை நம்பி விடுவது அப்படிங்கிற கேள்வி அதிகரித்து இருக்குது. ரியலி ஒரு பொண்ணா இல்லை பொருளா அப்படிங்கிற கேள்வி தான் எனக்கு பர்சனலாக தோணுது. என்ன குளிக்க கூட அவர் கவின் விட மாட்டார். எனக்கு இந்த மாதிரி கொடுமைலாம் கவினும் அவங்களோட ஃபேமிலியை பண்ணது. நான் கவின் கிட்ட எவ்வளவோ கெஞ்சினேன், ப்ளீஸ் என்னை விட்டுருன்னு. ஆனால் கவின் என்னை விடலை. ஸோ அப்படின்னு சொல்லி ரிதன்யா அவர்கள் ரொம்ப அதிர்ச்சியான ஒரு வாய்ஸ் நோட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க ரிலீஸ் பண்ண வாய்ஸ் நோட்டில் உண்மையாலுமே இந்த மாதிரிலாம் மக்கள் தமிழகத்தில் இருப்பாங்க, ஃபேமிலி இருக்குமா அப்படிங்கிற கேள்வி எழுகிறது.
அதாவது வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து ரித்தன்யா அவர்களோட கேஸ் வந்து அதிகமாக பேசப்பட்டது. அதாவது வரதட்சணை கொடுமையால் இருந்து ரித்தன்யா அவர்கள் உயிரிழந்திருக்காங்க. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் அந்த ஆடியோவில் வந்து வரதட்சணை கொடுமை மட்டும் கிடையாமல் அவங்க வந்து அடுத்தடுத்து என்ன கொடுமைகள் வந்து அனுபவிச்சாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ரித்தன்யா அவர்களுக்கு கரெக்டாக வந்து 200 பவுன் வந்து நகையை வந்து போட்டிருக்காங்க. 3 கோடி செலவு பண்ணி அவங்களுக்கு வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா அவருக்கு அவங்களோட ஹஸ்பண்டுக்கு ஒரு லக்ஸுரியான காரும் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. 5 கோடி ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து பண்ணியிருக்காங்க. இது பத்தாதுன்னு அவங்களோட கணவர் நாங்கள் வந்து நிறைய பெரிய ஃபேமிலி, எங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய ப்ரெஷர் வந்து கொடுத்துருக்காங்க. உங்கள் அப்பா வந்து போகிறேன்னு சொன்னாங்களே ஏன் போடலை அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து கேட்டுக்கொண்டு இருக்காங்க. ஸோ கல்யாணம் வந்து ஏப்ரல் 20 ஆச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 2 வீக் வந்து எல்லாம் சந்தோஷமாக தான் இருந்தது. எந்த பிரச்சனையும் வந்து ரித்தன்யா அவர்கள் சொல்லாமல் இருந்தாங்க. பிரச்சனை வந்திருக்கு, ஆனால் வந்து ரித்தன்யா அவர்கள் சொல்லாமல் இருந்தாங்க. 2வது வாரத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி வந்து நிறைய நீங்கள் அப்பா இப்படி தரேன்னு சொன்னாங்க ஏன் தரல அப்படின்னு சொல்லி கவின் மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபேமிலி வந்து ரித்தன்யா அவர்களுக்கு பயங்கரமான ப்ரெஷர் வந்து கொடுத்துருக்காங்க. இதையும் தாண்டி ரித்தன்யா அவர்கள் குடிக்கும் போகும்போது வந்து கவின் அவர்கள் அவங்க பின்னாடியே வந்து போவாங்களாம். தனியாக குடிக்கவே விட மாட்டாங்களாம். நானும் வரேன் அப்படி சொல்லி பின்னாடியே போயிடுவாங்களாம். அப்போ வந்து ரித்தன்யா அவர்கள் நம்ம காதலித்து திருமணம் செய்து கொள்ளலை, நம்ம அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணோம், உங்களுக்கும் எனக்கும் பெருசாக ரொம்ப பழக்கம் இல்லை, கொஞ்ச நாள் தான் பழக்கம் இருக்குது, எனக்கு இது ரொம்ப கூச்சமாக இருக்குது, ப்ளீஸ் இப்படி பண்ணாதீங்க, கொஞ்ச நாள் போனால் தான் சரியா, கொஞ்ச நாள் போனால் தான் வந்து உங்க கூட ரொம்ப டச் ஆக முடியும், லிங்க் ஆக முடியும், ப்ளீஸ் எனக்கு இப்போ ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப சங்கடமாக இருக்குது, ப்ளீஸ் வராதிங்க அப்படின்னு நிறைய டைம் சொல்லியிருக்காங்க. ஆனால் கவின் அவர்கள் இதை சுத்தமாக கண்டுக்காமல் மீண்டும் அதே ஒரு விஷயத்த செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒரே ஒரு விஷயத்தை தான் வந்து ரித்தன்யா அவர்கள் வாய்ஸ் நோட்லேருந்து வெளியிட்டு இருக்காங்க. இதையும் தாண்டி ரொம்ப கொடூரமான விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு வந்து நடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறமா 2 வாரத்துக்கு அப்புறம் ரித்தன்யா அவர்கள் அவங்க தந்தை வீட்டுக்கு வந்து போயிருக்காங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்தது, என்ன பண்ணுறேன்னு தெரியல, ப்ளீஸ் என்னால் முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப பேசியிருக்காங்க. அதுக்கு வந்து அவங்க தந்தை இதெல்லாம் நடக்கும், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில் வந்து முடிச்சிருக்காங்க. இது வந்து ரித்தன்யாவுக்கு இன்னுமே வந்து மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா கவின் அவர்கள் வந்து மீண்டும் வந்திருக்காங்க ரித்தன்யா அவர்கள் கூப்பிட்டு போக. ஸோ ரித்தன்யா அவர்கள் மீண்டும் வந்து கூப்பிட்டு போயிருக்காங்க. மீண்டுமே வந்து அந்த கஷ்டத்தை வந்து அனுபவிச்சிருக்காங்க. தொடர்ந்து ஒரு 20 நாள் வந்து ரித்தன்யா அவர்களுக்கு கவின் அவர்கள் பயங்கரமான ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. அவங்க ஃபேமிலியும் பயங்கரமான ப்ரெஷர் வந்து கொடுத்துருக்காங்க. அதை தொடர்ந்து கொஞ்ச நாள் எங்கள் அப்பா வீட்டில் இருக்கும் ஆசைப்பட்றேன், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. ஸோ அப்பா வீட்டுக்கு போயிட்டு ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அப்பாவோட காரில் வந்து தானே ட்ரைவ் பண்ணிவிட்டு ஒரு கோயிலுக்கு வந்து பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு வந்து போயிருக்காங்க. கோயிலுக்கு போயிட்டு ஒரு 8 மணி நேரம் காணோம் அப்படின்னு சொல்லி அவங்களோட தாய் வந்து கால் பண்ணியிருக்காங்க, காலும் வந்து எடுக்கலை. ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து ரித்தன்யா அவர்கள் காரிலே வந்து மரணம் அடைந்திருக்காங்க. அதாவது கார்லேயே வந்து சூசைட் பண்ணியிருக்காங்க, நிறைய விஷத்தை வந்து குடித்து சூசைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து வெளியாகிறது. கார்லேயே வந்து இறந்துருக்காங்க, ஸ்பாட்லேயே வந்து இறந்துட்டாங்க. அதுக்கப்புறமா காருக்குள்ளேயே வந்து அவங்களோட வாய்ஸ் நோட்டை அப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் கொடுத்த பொருள்லாம் வந்து இந்த மாதிரி இடத்துல தான் வச்சுருக்கேன், ஸோ கபோர்டில் வச்சுருக்கேன், சாவி வந்து கீ செயினில் வந்து இருக்குது, அப்படி இப்படி பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க, அப்படி இப்படின்னு நிறைய விஷயத்த வந்து அவங்க அப்பாவுக்கு சொல்லியிருக்காங்க. என்னால் முடியலப்பா, சாரிப்பா, என்ன மன்னிச்சிடுங்க அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு பொண்ணுக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறத விட ஒரு சொசைட்டி ஒரு பொண்ணை எந்த மாதிரி க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்குது. இப்போ மேரேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணை யாரை நம்பி விடுவது அப்படிங்கிற கேள்வி வந்து அதிகரித்து இருக்குது. ரியலி ஒரு பொண்ணா இல்லை பொருளா அப்படிங்கிற கேள்வி தான் வந்து எனக்கு பர்சனலாக தோணுது.